கண்டி மாவட்ட செயற்குழு உறுப்பினராக நண்பர் வினோத் என்ற மகாலின் கற்பனை அவர்களை நியமிக்கின்றேன். ஜனநாயக மக்கள் முன்னணியின் அரசியல் உறுப்பினரான சுப்பிரமணிய சசிகுமார் அவர்களை கண்டி மாவட்டத்திலே தலைமைக்கும் மாவட்டத்துக்குமான ஒருங்கிணைப்பாளராக நியமிக்கின்றேன். ஜனநாயக மக்கள் முன்னணியின் கண்டி மாவட்ட அமைப்பாளராக மாரிமுத்து பிள்ளை விக்னேஸ்வர் அவர்களை நான் கட்சி தலைவர் முறையிலே நியமிக்கின்றேன். ஜனநாயக மக்கள் முன்னணியின் கண்டி மாவட்ட செயலாளராக தம்பி குலேந்திரன் கணேசன் அவர்களை மிக மகிழ்ச்சியுடன் நியமிக்கின்றேன். கண்டி மாவட்ட தமிழ் நாடாளுமன்ற பிரதித்துவம் நாங்கள் கடும் பாடுபட்டு போராடி பெற்ற ஒரு நியாயமான உரிமையுள்ள பிரதித்துவமாகும். இதை எவரும் தனிப்பட்ட முறையில் உரிமை கொண்டாட முடியாது. இது ஒட்டுமொத்த கண்டி மாவட்ட தமிழ் மக்களுக்கு உரித்தானதாகும். அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சிங்கள சகோதரர்கள், முஸ்லிம் சகோதரர்கள் உடன் இணைந்து கண்டி மாவட்ட மக்களும் தங்கள் நியாயமான உரிமை கோஷத்தை எழுப்பி 2 நாட்களுக்கு பிறகு 2010ஆம் இடத்தில் நான் சென்று போட்டியிட்ட பொழுது ஏற்பட்ட அந்த அனர்த்தம் என்ற காரணத்தினாலே அதை மனதிலே கொண்டு அதை அடுத்து எழுந்து நின்று விழிப்படைந்து தங்களது பிரதித்துவத்தை பெற்றுக்கொண்டார்கள். இன்று கண்டி மாவட்டம் தமிழ் மக்கள் வீரண்டை போடுகிறார்கள். எந்த ஒரு அதிகார சக்தியும் எந்த விளைபோர் சக்தியும் அது தடுத்துவிட முடியாது. கண்டி மாவட்ட மக்கள் சொத்து அது, அந்த உரிமை. ஆகவே அது கண்டி மாவட்டத்தின் மக்கள் சார்பாக, தமிழ் மக்கள் சார்பாக பாராளுமன்றத்திலும் மாகாண சபையிலும் மாநகர சபை, நகர சபை, உள்ளூராட்சி மன்றம், பிரதேச சபைகள் எல்லாம் ஓங்கி ஒழிக்க வேண்டும், ஒழிக்கும், தடை கிடையாது. அந்த ஒரு சிறப்பான காலகட்டத்தை நோக்கி நாங்கள் முன்னகர்ந்து கொண்டிருக்கின்றோம். ஜனநாயக மக்கள் முன்னணி இந்த கண்டி மாவட்ட பிரதித்துவத்தை பெற்றுக்கொள்வதிலே பாரிய பங்களிப்பை ஒரு கட்சி கட்டமைப்பாக செய்திருக்கின்றது. அவ்வளவுதான். ஆகவே எங்களை விட்டு போனவர்கள் எவருமே உருப்படுத்த சரித்திரம் கிடையாது. அவ்வளவுதான். ஆகவே அவரை பற்றி பேசி நேரத்தை வீரடிக்க தயாராக இல்லை. இனி நடந்த வழி மறந்துவிட்டு நடக்கப் போகின்றதை நாங்கள் நினைப்போம். இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் எதிர்கொண்டு கொண்டிருக்கக்கூடிய ஜனாதிபதி தேர்தல் பிரேமதாசவை ஜனநாயக மக்கள் முன்னணி அடிப்படையிலும் தமிழ் போக்கூட்டணி என்ற அடிப்படையிலும் நாங்கள் ஆதரித்து களமில் இருக்கின்றோம். நிச்சயமாக அவர் வெற்றி பெறுவார். வெற்றியிலே கண்டிப்பாக தமிழ் மக்களின் பங்கையும் உறுதிப்படுத்தும் முகமாகத்தான் செயல்பாடு இருக்கும். கட்சிக்கும் மக்களுக்கும் தலைமைக்கும் செய்யும் துரோகத்தை பற்றி பேச வேண்டும் நீங்கள். அதுதான் முக்கியம். இப்போ துரோகிகளும் விலை போனவர்களும் இதை முன்னாலே போட்டு திரை போட்டு மறைத்து இந்த துரோகத்தை மறைக்க பார்க்கிறார்கள். அது இடம் கொடுக்காது என்று நான் அன்புடன் தயவுடன் கூட நண்பரை கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அது உண்மை. ஆகவே யார் தடுத்தால் தடை போட்டாலும் கூட எங்கள் பணத்தை யார் தடுத்து நிறுத்த முடியாது. மனோகரசை பணத்தை தடுத்து நிறுத்த முடியாது. என்ன வேணாலும் சொல்லுங்கள், பரவாயில்லை. என்ன பேர் சொல்லியும் என்னை அலையுங்கள், பிரச்சனை இல்லை. நான் எல்லாம் பார்த்து விட்டேன். ஆகவே என்ன வேணாலும் சொல்லுங்கள், என்னை பிரச்சனை. ஆனால் நான் பிரதம் செய்யக்கூடிய எனது மக்களை, எனது இனத்தை, சமூகத்தை யாரும் அவமானப்படுத்துவீர்கள். ஆனால் சும்மா இருக்க மாட்டேன். நான் தெரிய கொடுக்கு என்ன சொல்லுங்கள், பிரச்சனை இல்லை. ஐ டோன்ட் கேர், ஐ ஜஸ்ட் டோன்ட் கேர். அவ்வளோதான்.